வணக்கம், வெல்கம் டு ஜோசிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பாதங்களில் ஏற்படக்கூடிய எரிச்சல் வலி அதுக்கு எப்படி தீர்வு காணலாம்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் என்கிட்ட அடிக்கடி கமெண்ட் செக்ஷனில் கேட்ட ஒரு கேள்வி இதுதான். இந்த மாதிரி பாதத்தில் ரொம்ப எரிச்சல் இருக்குது, வலி இருக்குது, ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது டயாபெட்டிஸ் பேஷண்ட்டுக்கு பெரும்பாலும் இந்த மாதிரி இருக்கும். நீரிழிவு குறைபாடு இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு இந்த மாதிரி பாதங்களில் வலி ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் எரிச்சல் ஏற்படும். இதன் காரணமாக என்னாகும் அப்படின்னா அவங்க பாதங்களில் இருக்கக்கூடிய அந்த தோல் பகுதி உறிஞ்சி அவங்களுக்கு காணப்படும். தோல் ரொம்பவே அப்படியே உறிஞ்சிட்டே வரும். பொதுவாக நீரிழிவு நோயாளிகளை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா அவங்களுக்கு முகமும் அவங்களுடைய பாதமும் ஒன்று தான். முகத்துக்கு எந்த அளவுக்கு அவங்க இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்களோ அதே அளவுக்கு அவங்களுடைய பாதத்திற்கு கால்களுக்கு ரொம்பவே அவங்க முக்கியத்துவம் கொடுக்கணும். சரி, அதுக்கு நம்ம எப்படி இயற்கை முறையில் ஒரு தீர்வு காணலாம்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம முதல்ல எடுத்துக்கிட்டது இந்த சுரைக்காய். இதை நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி நீங்கள் சுரைக்காய் வாங்கிக்கோங்க. இதை நீங்கள் வெளிப்புறமாக இந்த தோலை மட்டும் நீங்கள் சீவி எடுத்துருங்க. தனியாக எடுத்துட்டு நமக்கு தேவையானது உள்ளே இருக்கிற இந்த சதை பகுதி மட்டும்தான். இந்த சதை பகுதியை நீங்கள் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதை நீங்கள் உங்களுடைய பாதங்களில் உள்ளங்காலில் இப்படி வச்சுக்கோங்க. உள்ளங்காலில் நீங்கள் இப்படி வச்சுட்டு ஒரு துணி வச்சு நீங்கள் கட்டிடுங்க. குறைஞ்சது 1 மணி நேரங்கள் அப்படியே இருக்கணும். அந்த விதையெல்லாம் இருக்கணுமா இருக்கக்கூடாதான்ட்டுலாம் இல்லை, விதை தாராளமாக இருக்கலாம், இல்லாமல் கூட நீங்கள் அப்படியே வைக்கலாம். எந்த அளவுக்கு உங்களுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் அகலமோ நீளத்தையும் நீங்கள் கூட்டிக்கோங்க. இதை நீங்கள் ஒரு நாளைக்கு 2 தடவை செஞ்சுட்டு வாங்க. நல்லா இப்படி உள்ளங்காலில் வச்சு இப்படி கட்டிடணும். அப்படி இல்லை உங்களுக்கு பகலில் கட்ட முடியல அப்படின்னா நைட்டு நீங்கள் தூங்க போகும்போது அதை கட்டிட்டு மறுநாள் காலையில் எழும்பும் போது நீங்கள் எடுத்துடலாம். இப்படி நீங்கள் தினமும் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பாதங்களில் ஏற்படக்கூடிய எரிச்சல் சீக்கிரமே உங்களுக்கு சரியாகும். நான் 2 நாள் செஞ்சுட்டேன், 3 நாள் செஞ்சுட்டேன், எனக்கு சரியாகலை அப்படின்னு மட்டும் சொல்லாதீங்க. குறைந்தது உங்களுக்கு ஒரு 7 நாள், 10 நாள், 15 நாள் வரைக்கும் உங்களுக்கு டைம் எடுக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நிரந்தரமாக உங்களுக்கு குணமாகிரும். ஸோ இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. இதை அரைச்சி கூட நீங்கள் பூசலாம். அதை விட உங்களுக்கு இப்படி வச்சு நீங்கள் கட்டுற மெத்தடு ரொம்பவே உங்களுக்கு சிம்பிளாக இருக்கும். ஸோ இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. அடுத்து என்ன பண்ணணும்னு சொல்லி பார்க்கலாம். இந்த மாதிரி பாதங்களில் எரிச்சல் ஏற்படுவதற்கு சர்க்கரை நோய் தான் மட்டும்ட்டு இல்லாமல் இன்னும் சில பிற காரணங்களும் நம்ம சொல்லலாம். அதாவது விட்டமின் பி சத்து குறைபாடு இருந்தது, அப்படி இல்லை ஃபோலிக் ஆசிட் குறைபாடு இருக்குது, கால்சியம் குறைபாடுகள் இருக்குது, வேறு ஏதாவது காயங்கள் இருந்துச்சு, இன்னும் சொல்லப்போனால் நாள்பட்ட சிறுநீரக கோளாறுகள் இருக்குது அப்படின்னாலும் இந்த மாதிரி பாதங்களில் வலியும் எரிச்சலையும் அவங்க சந்திக்க நேரிடும். பெரும்பாலும் இரவு நேரங்களில் தான் இந்த மாதிரியான பிரச்சனை இவங்களுக்கு வரும். அடுத்ததாக நம்ம எடுத்துக்கிட்டது இந்த ஆப்பிள் சிடர் வினிகர். இது உங்களுக்கு ஆர்கானிக் ஷோரூமில் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா நாட்டு மருந்து கடைகளில் கேட்டு பாருங்கள். ஒருவேளை கிடைக்கல, ஆன்லைனில் ஆர்டர் பண்ணதாக இருந்தால் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், அதில் செக் பண்ணி வாங்கிக்கோங்க. இதில் கண்டிப்பாக நீங்கள் கவனிக்க வேண்டியது வித் த மதர். அதுதான் ரொம்பவே நீங்கள் கவனிக்கணும். இந்த வித் த மதர் இல்லாமல் நீங்கள் வாங்க வேண்டாம். அது இந்த மாதிரியான நன்மை பயக்கக்கூடிய பாக்டீரியாக்கள், அதுதான் உங்களுக்கு வித் த மதர். எப்போதுமே நீங்கள் ஆப்பிள் சிடர் வினிகர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நல்லா ஷேக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. ஏன்னா அடியில் போய் உங்களுக்கு டெபாசிட் ஆகியிருக்கும். அது எல்லா பக்கமும் உங்களுக்கு அந்த பாக்டீரியா வரணும் அப்படின்னா இந்த மாதிரி நல்லா ஷேக் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு கிளாஸில் ஒரு 250 ml அளவுக்கு நீங்கள் நல்லா வெதுவெதுப்பான தண்ணீர் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இதில் கிட்டத்தட்ட 2 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் இந்த ஆப்பிள் சிடர் வினிகர் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது நீங்கள் ஒரு நாளைக்கு 2 தடவை எடுத்துக்கோங்க. காலையில் வெறும் வயிற்றில் எடுக்கலாம், அப்படி இல்லைனா காலையில் சாப்பிட்றதுக்கு ஒரு 1 மணி நேரத்துக்கு முன்பதாக எடுக்கலாம். நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இதை எடுத்துக்கோங்க. இப்படி தொடர்ச்சியாக நீங்கள் தினமும் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். சொல்லப்போனால் இது உடலுக்கு நல்ல ஒரு எனர்ஜியை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் கெட்ட கொழுப்பை கரைத்து உங்களுக்கு வெளியேற்றும். உடல் எடையை நீங்கள் குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இந்த மெத்தட் நீங்கள் தாராளமாக ஃபாலோ பண்ணிட்டு வரலாம். இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஒரு உறிஞ்சு குழல் நீங்கள் பயன்படுத்தணும். நம்ம சாதாரணமாக அப்படியே ஒரு தண்ணீரோ வேறு ஏதாவது குளிர்பானம் நம்ம குடிக்கும்போது அப்படி நம்ம குடிப்போம். அந்த மாதிரி குடிக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா
இதை வந்து உங்களுக்கு பல்லில் இருக்கக்கூடிய அந்த எனாமலை வந்து பாதிக்கும் நீங்கள் அப்படியே குடிச்சிட்டிங்க அப்படின்னா. அதனால் இந்த மாதிரி ஒரு உறிஞ்சு குழல் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்ட்ரா யூஸ் பண்ணி நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய பற்கள் வந்து பாதுகாக்கப்படும். அதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஸோ இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கும் இதே மாதிரி ஏதாவது உடல்நலம் சார்ந்த வீடியோக்கள் வேணும் அப்படின்னா ஏதாவது அழகு குறிப்புகள் வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கேளுங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோ போடுவேன். என்னோட சேனல் பிளேலிஸ்ட்டில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு நிறைய வீடியோக்கள் இருக்கும். ஒவ்வொரு செக்மெண்ட்டாக போட்டிருப்பேன். உடல் எடை குறைக்கிறதுக்கு, அப்படி இல்லைனா நீரிழிவு வியாதி நோயை வந்து கட்டுக்குள் வைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பேன். அதில் உங்களுக்கு தேவையானதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அடுத்து என்ன பண்ணணும்னு சொல்லி நம்ம இப்போ பார்ப்போம். அடுத்த மெத்தட், இந்த ஆப்பிள் சிடர் வினிகர் நீங்கள் எடுத்துக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு பக்கெட் நிறைய நீங்கள் வெதுவெதுப்பான தண்ணீர் நீங்கள் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா ஒரு டப்பு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த ஆப்பிள் சிடர் வினிகர் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒரு 15 mlலேருந்து ஒரு 30 ml வரைக்கும் உங்களுக்கு வரும். அடுத்ததான் இது வந்து உங்களுக்கு எப்சம் சால்ட்டு, எப்சம் உப்பு அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கேட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி சீனி மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. ஆனால் இது உப்பு உங்களுக்கு. இதுவும் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன். அதில் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. இது 1 டீஸ்பூன் அளவு சேர்த்து ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய பாதங்கள் நல்லா உங்களுக்கு மூழ்கி இருக்கிற மாதிரி ஒரு 20 நிமிஷம் நீங்கள் நல்லா ஊற வைங்க. தினமும் நைட்டு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி இதை செஞ்சுட்டு படுங்க. இந்த மாதிரியும் நீங்கள் தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வாங்க. 20 நிமிடங்கள் கழித்து நீங்கள் சாதாரணமாக தண்ணீர் வச்சு லைட்டாக நீங்கள் கழுவிட்டு அப்புறம் படுத்துடலாம். இதையும் நீங்கள் தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வரும் பொழுது கண்டிப்பாக வந்து ஒரு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். முதல்ல உங்களுடைய கால்களை நல்லா ஊற வைங்க. ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா உங்களுடைய பாதங்களில் நான் இந்த மாதிரி சுரைக்காயை கட்ட சொல்லியிருப்பேன். சுரைக்காயை கட்டிட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த ஆப்பிள் சிடர் வினிகரை நல்லா இந்த மாதிரி வெதுவெதுப்பான வெந்நீரில் சேர்த்துட்டு குடிச்சிட்டு இப்படி நீங்கள் டெய்லி இந்த 3 மெத்தடையும் இப்படி ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக சீக்கிரமே வந்து உங்களுக்கு அந்த பாதங்களில் ஏற்படக்கூடிய வலியும் எரிச்சலும் சரியாகும். ஆனால் இதில் முக்கியமானது என்ன அப்படின்னா, உங்களுக்கு அந்த நீரிழிவு பிரச்சனையினால உங்களுக்கு இந்த மாதிரி பாதங்கள்லாம் வலி எரிச்சல் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அதை வந்து கண்ட்ரோலில் வச்சுக்கோங்க. ரொம்ப நீங்கள் அதிகமாக கொண்டு போயிட்டீங்க, நீரிழிவு அந்த லெவல் வந்து அதிகமாகிருச்சு அப்படின்னா இதுவும் உங்களுக்கு அதிகமாகிட்டே தான் இருக்கும். அதனால் நம்ம எப்போதும் நான் சொல்கிறது தான், காரணங்களை சரி பண்ணுறது ரொம்பவே நமக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் காரணங்களையும் நீங்கள் சரி பண்ணிவிட்டு இதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. அடுத்து என்ன பண்ணணும்னு சொல்லி நம்ம இப்போ பார்த்துடலாம். அடுத்ததாக ஒரு 200 ml அளவுக்கு நல்லா சூடான வெந்நீர் நீங்கள் எடுத்துக்கோங்க. இதில் நம்ம சேர்க்க போகிறது ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி. இதை சேர்த்து நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மஞ்சள் பொடியில் குர்குமின் இருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல இரத்த ஓட்டத்தை உங்களுக்கு அதிகரிக்கும். பாதங்களுக்கு வந்து பெரும்பாலும் இரத்த ஓட்டம் கொஞ்சம் கம்மியாக இருந்தது அப்படின்னா கூட வலியும் எரிச்சலும் உங்களுக்கு ஏற்படும். அதனால் பிளட் சர்க்குலேஷனை உங்களுக்கு அதிகப்படுத்துறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் வெந்நீரில் மஞ்சள் பொடியை நீங்கள் கலந்து குடிக்கலாம். இதை நீங்கள் தினமும் செஞ்சுட்டு வாங்க. கூடுதலாக என்ன பண்ணுங்க அப்படின்னா, என்னதான் நம்ம உள்ள உணவாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் வெளிப்புறமாகவும் கொஞ்சம் நம்ம அப்ளை பண்ணிட்டு வரும் பொழுதும் கண்டிப்பாக சீக்கிரமே அந்த வலியிலேருந்து நமக்கு நல்ல ஒரு நிவாரணம் கிடைக்கும். அதுக்கு நம்ம எடுத்துக்கிட்டது ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் மஞ்சள் பொடி நீங்கள் எடுத்துக்கோங்க. இதில் நம்ம சேர்க்க போகிறது தேங்காய் எண்ணெய். இதுவும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. ரெண்டையும் நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா நீங்கள் உங்களுடைய பாதங்களில் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணுங்கள். நல்லா நம்ம எந்த மாதிரி நல்லா இப்படி நீங்கள் பாதங்களை நல்லா உள்ளே அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிவிட்டு நல்லா இப்படி நல்லா நீவி விடுங்க. நல்லா இந்த மாதிரி மசாஜ் பண்ணுங்கள். முக்கியமாக அந்த மாதிரி வட்ட வடிவமாக நல்லா மசாஜ் பண்ணி விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா சீக்கிரமே வந்து உங்களுக்கு அந்த வலி எரிச்சல் எல்லாமே உங்களுக்கு சரியாகும். இது நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 30 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அப்படி இல்லை ஒரு இரவு முழுவதும் உங்களால் வைக்க முடியும் அப்படின்னாலும் ஓவர் நைட் கூட நீங்கள் அப்படியே விட்டுறலாம். அதுக்கப்புறமா கழுவும் போது வெதுவெதுப்பான வெந்நீர் வச்சு நீங்கள் கழுவி எடுத்துகிட்டு வாங்க. இதுவும் நீங்கள் தினசரி செஞ்சுட்டு வரணும். இத்தனை நாட்கள் தான் நீங்கள் செய்யணும் அப்படின்னு கிடையாது. உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த நோயின் தாக்கம் இருக்குது, எந்த அளவுக்கு உங்களுக்கு வலி இருக்குது, எரிச்சல் இருக்குது, அந்த தோல் வந்து உறிஞ்சி இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து நாட்கள் வேறுபடும். அதனால் ஒரு நாளையில் சரியாகிடும், ஒரு வாரத்தில் சரியாகிடும் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது.
ஸோ இந்த மெத்தடும் நீங்கள் தாராளமாக ஃபாலோ பண்ணுங்கள். நான் சொல்லியிருக்கிற மெத்தடு எல்லாமே நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சீக்கிரமே நல்ல ஒரு தீர்வு அப்படிங்கிறத நீங்கள் எதிர்பார்க்க முடியும். அவ்வளோதான். இன்றைக்கி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்மில் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நான் இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.